ஹாய் கைஸ் அன்னியாங்காரமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்க ஒரு மினி ஷார்ட் தானே. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டோரி கான்செப்டில் ஒரு ஃபீல் குட்டாக வார்ம்னஸாக ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக் ஜஸ்ட் இமேஜின். இப்படியே கட் பண்ணால் சியோவில் தயாங்கோட வீட்டில் தான் அவங்க அப்பா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்னங்க இங்கிட்ட திரும்புங்க. ஏன் இந்த பட்டன்ஸ் எல்லாம் போடாமல் இருக்கிறீங்க? ஐயோ டைம் ஆச்சுமா, என்ன பண்ணுறதுக்கே தெரியல. ஆல்ரெடி போய் 4 தடவை கால் பண்ணிட்டான். எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி பையன் எழுந்துட்டானா? எழுந்துட்டான். யார்கிட்டயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். காஃபி கேட்டான், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். சரி நீ அவனுக்கு கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லு, சரியா? ஏங்க அவன் ஆஃபீஸே வரமாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அவன் மட்டும் போய் என்ன பேச சொல்கிறீங்க? ப்ளீஸ்மா இன்றைக்கி மட்டும் அவனை வர சொல்லு ப்ளீஸ். அவன் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அவன் சமாளிச்சிருவான். இவன் ஏன் இப்படி இருக்கிறானே தெரியல. ஒரே பையனை நீ செல்ல கொடுத்து வளர்த்துட்ட. ஆஃபீஸ்க்கு வாடான்னு சொன்னால் வரவே மாட்டேங்கிறான். ப்ளீஸ்மா இன்றைக்கி மட்டும் வர சொல்லு. அவங்க அப்பாவை கொஞ்சம் காப்பாற்றிவிட சொல்லு. சரிங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அவனை வர சொல்கிறேன். தேங்க்ஸ், பை, லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கப்பில் காஃபி எடுத்துக்கிட்டு தயங்கோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே தயங் தான், தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சிரு. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கவேடா, வந்து சாவடியே அடிச்சிருவேன். வேங்க் மரியாதையே போயிடு. தயங் என்னடா ப்ளீஸ்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. நீ வாயை மூடு. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது எப்போ? எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறது எப்போடா? அவ்வளோதான். உன் மூஞ்சிலேன்னு மேலே முழிக்க போகிறது கிடையாது. என் மூஞ்சில நீயும் முழிக்காத. இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். தயங் ப்ளீஸ்டா கால் எதுவும் வச்சிடாத. ஆல்ரெடி காலையிலேருந்து உனக்காக உட்காந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ கால்ஸை நீ கட் பண்ணி விட்டுட்டுருக்க தெரியுமா? பின்ன என்னடா, நீ நானே என்ன அப்படியே பழகணும்? டோட்டல் காலேஜுக்கே தெரியும் நீ நானே எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதுவும் 6 மந்த்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் 4 நாளில் கல்யாணம். நீ எனக்கு இப்போ கால் பண்ணி சொல்கிற. காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவ்வளோதானா? இப்போ தான் தயங்கோட அம்மா உள்ளே என்ட்ராகிறாங்க. அவள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பெட்டில் பில்லோ எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு வேங்குக்கிட்ட. அவங்க அம்மா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் கையில் அந்த காஃபியை கொடுத்துட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. தயாங், எஸ்மா. யார்? வேங்க். ஓ அப்போ சரி, சண்டை போட்டுக்கோ. ஓகேம்மா. அம்மா தானடா, எனக்கு வாய்ஸ் கேட்டுச்சு. அம்மாட்ட கொடு, நான் அம்மா கிட்ட என்னாச்சும் பேசுகிறேன். கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அவங்க எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நான் ஃபோனே கொடுக்க போகிறதில்ல. தயாங் இப்படி பண்ணாதடா. நீயே சொல்லுவாங்க, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது எப்போ? 6 மந்த்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டாங்கடா. பட் அந்த மேரேஜ் கான்செப்டுக்குள்ளே போகலை. அப்புறம் திடீர்னு சரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எப்படா கால் பண்ணி சொல்கிற? இன்னும் 4 நாள்லையா? என்ன தயாங்க, உனக்கு தாண்டா ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்குன்னு யார் இருக்கா உன்னை விட்டா? ப்ளீஸ்டா. முடியாது, நான் வரப்போகிறது கிடையாது. தேவையில்லாமல் நீ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. மூடிட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என் லைஃப்பில் நீயும் கிடையாது, உன் லைஃப்பில் நானும் கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், என் கல்யாணத்துக்கு நான் உடைய கூப்பிடக்கூட மாட்டேன். நீ கூப்பிடலன்னா என்னடா, நானே வந்துடுவேன். நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருவேன். நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி. வாட்ச்மேனை நிற்க வச்சு அடித்து துரத்திடுவேன் வேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிள்ளவை எடுத்து போட்டு எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கான் வெளியில் பேசிக்கிட்டு. பரவாயில்ல, எவ்வளோ அடி அடித்தாலும் பரவாயில்ல. என் நண்பனோட கல்யாணம் நான் இல்லாமல் எப்படி நடக்கும்? நான் வருவேன். நீ எத்தனை வாட்ச்மேனை வச்சு அடித்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே நிற்பேன். உன்கிட்ட என்ன நான் பேசுகிறது? நீ ஃபோனை அம்மா கிட்ட கொடு, நான் அம்மாட்ட பேசுகிறேன். முடியாது, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். தயாங் கொடு தயாங், என்னமாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். வேங், அம்மா எப்படி இருக்கிறீங்க? ஏண்டா ஏன் அதையும் கேட்குற? கேட்காமலே இருக்க வேண்டியதானே? அம்மா நீங்களும்மா, அவன் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறான்னா நீங்களும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? பின்ன என்னடா, எனக்கு தயாங்க வேற நீ வேறையா? அதுவும் கல்யாணம் இன்னும் 4 நாளில். எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்ப. தயாங் 1 வீக்கு முன்னாடியே சொல்லிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டாங்கம்மா, வேங்குக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கான், இன்னும் கால் பண்ணாமல் இருக்கானேன்னு. எனக்கு சரியான கோவம். நீ எப்படா கால் பண்ணுவேன்னு தான் வெயிட் பண்ண. நீ ஃபோனை வை ஃபஸ்ட்டு. அம்மா என்னங்கம்மா, அவன் தான் குழந்த மாதிரி சண்டை போடுறாங்கண்ணா, நீங்களும்மா. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ தான் சொல்லுவியா நீ? உனக்கு கல்யாணம்னு நீ எப்படா சொல்லியிருக்கணும்? சொல்லு பார்ப்போம். அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 6 மாதத்துக்கு முன்னாடி சும்மா பேசி வச்சுருந்தோம். எனக்கும் சடனாக ஃபாரினில் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லைம்மா, அதனால தான்ம்மா. சரி, ஏதோ கேட்குறதுக்கு காரணம் ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியலம்மா. காலையிலேருந்து அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கம்மா, மூஞ்சை தூக்கி வச்சுருக்கான். நீங்கள் நாச்சும் கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ்மா. எனக்குன்னு அவனை விட்டால் யார் இருக்கா? அவன் தானே எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். பேசி ஆளை கவுத்துரு. சரி
அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசு. நானே அவனை கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ்மா. நீங்களும் வந்துடுங்க அப்பாவை கூட்டிகிட்டு. சரிடா, அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, நான் மேரேஜ் அன்னைக்கு வரேன், தயாங்க நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். வேங் இப்போது தயாங்கிட்ட தான் பேசுகிறான். ஏய், என்ன சொல்லிவிட அம்மா மனசை மாற்றின நீ? இங்கே பாரு, அம்மா மனசெல்லாம் மாற்றலை, அவங்க எனக்கும் அம்மா தானே, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கம்மா. சரி விடு, அப்படி தான் பண்ணுவேன். சரிடா, என்னடா வேணும் உனக்கு? நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேன்டா, தயவு செஞ்சு வந்து சரிடா. என்ன கேட்டாலும் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா வா. உனக்கு பேச்சுலர் பார்ட்டியில் இருக்குடா, உன்னை வச்சு செஞ்சிடறேன். எக்ஸை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் பாரு. டே அந்த மாதிரிலாம் பண்ணிடாத. அது ஏதோ காலேஜ் டேஸில் ஏதோ க்ரஷ்ஷு, ஒன் சைடு. என் மாமா பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என்னை கொன்றுவா. தெரியட்டும், கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு பாரு. தயாங், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதா. நீ பண்ணினாலும் பண்ணிடுவேன். அவளை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடாத. நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எதுக்கு? அவன் புருஷன் வந்தானே அவனை தூக்கி போட்டு மிதிப்பான் தானே. சரி விட்டுடா, அப்படியே இருக்கட்டும். அவள் தான் கல்யாணப்பட்டு செட்டில் ஆகிட்டால. சரி, நீ நாளைக்கு வந்துடு, உனக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். இங்கே இருக்க தேகுக்கு எதுக்குடா ஃப்ளைட் டிக்கெட்டு? நான் கார்லேயே வந்துடுறேன். காரில் வந்தால் 1 டே ஆயிரும். 1 டேலாம் நான் வெயிட் பண்ண முடியாது, நீ சீக்கினவா. அப்படியே என்னையே மாற்றிட்டல. சரி வச்சு தொலை. ஒன்றா மாமா பொண்ணு கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறான்னு எனக்கு தெரியல. நானும் வந்து பார்க்குறேன். உன் மாமா பொண்ணை பற்றி ஆச்சு பூச்சுன்னு சொன்னல, எப்படி தான் இருக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். நேரில் வந்து பாரு, உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். உன்னை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்படியா? எப்படி அழகா ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருப்பேன்னு சொல்லி வச்சியா? எப்படி சொல்லி வச்சா? ஒன்றா நம்பர் யாராத்து, ஒன்றுமே தெரியாது, அவன் ஒரு டுபுக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன்டா. அவனா உன் எக்ஸை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு வரனாலேன்னு பாரு. சரி சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை கட் பண்ணுறான். தயாங்க சிரிச்சிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காரான். பிரேக்ஃபாஸ்ட், நான் வெளியில் போகணும் தயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறான். ப்ளீஸ்டா, இன்றைக்கி மட்டும் உங்கள் அப்பா கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுடா. எதுக்கு? ஜெர்மன்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதாண்டா. அப்பா பாவம் இல்லை, அப்பாவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதாண்டா. நீ போயிட்டு வாடி தங்கம். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த ஆஃபீஸ் இம்ஸ் எல்லாம் வேண்டான்னு தானே நான் படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன். ஏம்மா என்னை படுத்துறீங்க? என் பட்டு இல்லை, அம்மாவோட பையன்ல, செல்லக்குட்டில. அம்மா நான் இன்றைக்கி போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டெய்லி என்னை ஆஃபீஸ் வர வைப்பார். செல்லக்குட்டி இல்லை, அப்பா இப்போ தானே ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சின்னதாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. அதையே கையை மீறி போவிடக்கூடாதுல்ல. எப்போ அட்டு அழகி எல்லாம் இல்லை, சும்மா இருங்க. ஆமாண்டா, எனக்கு ஒரே பொண்ணு நீ. இதே மாதிரி சொல்லாதீங்கம்மா வெளியில் ஒரே பொண்ணுன்னு. இல்லைடா, ஒரே பையன் பொண்ணு எல்லாமே நீ எனக்கு தானே. உனக்கு தெரியும் தானே, உனக்கு சின்ன வயசில் பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகாக நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னு. என் சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே அப்படி தான் இருக்குது. சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு கிளம்புறான். அம்மா நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே தேகு டவுன் கிளம்பிக்கிறேன். இல்லை வீட்டுக்கு வந்துட்டு போ. அப்பா வேங்குக்கும் அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க, அதை கொண்டு போய் கொடுத்துரு. அதை நான் முன்னாடியே போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் தானே? இல்லைடா, எடுத்துகிட்டு போயிரு மறக்காமல். சரிங்கம்மா, நீங்களும் அப்பா எப்போ வரீங்க? நான் மேரேஜ் அன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறான் வெளியில். அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போடக்கூடாது, அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, சமத்து பிள்ளையாக இருக்கணும். என்னம்மா 24 வயசு பையன்மாண்ணா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எனக்கு எப்போதுமே என் பிள்ளை குழந்தை தான், சரியா? ஜாக்கிரதையாக போயிட்டு வா. சரி, அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் கால் பண்ணிக்கிட்டு தான் வெளியில் போகிறான். ஜெமன் எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தாண்டா இருக்கேன். உங்கள் அப்பா உள்ளே வந்துட்டார், செம்ம காட்டிட்டாரு. ஸோ அவனேன்னு உட்காந்துருக்கேன். நீ எங்கள் அப்பா கிட்ட வாங்கலைன்னா தான் ஆச்சரியம், சரியா? நீ அங்கேயே இரு, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரேன். ஆச்சரியமாக இருக்குது, ஆஃபீஸ் பக்கம்லாம் வர்ற? டேய் சும்மா தாண்டா வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை எடுக்கிறான். பைக் வேண்டாம் சீக்கிரம் போகணும்ல, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஸோ வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப சமத்து பிள்ளை, அம்மாவோட பிள்ளை வேறு. ஸோ ரொம்ப செல்ல பையன். வியோட அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வீக்கு ஜிம்மன் அப்படிங்கிறது காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு. காலேஜ் டேஸில் அவன் யூஜி பண்ணும்போது வேங்க் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக க்ளோஸ்டாக இருந்திருப்பான். அவனோட வெட்டிங்காக தான் இப்போ கிளம்புறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவன் ஆஃபீஸில் தான் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். எதுக்க ஜிம்மன் வந்து நின்றுட்டுருக்கான். எதுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்க? டே
உங்கள் அப்பா என்னடா மனுஷனால வேற எதுமா இந்த அடி அடிக்கிறது, தலையிலேயே பையில தூக்கி காலையிலே அடி வாங்கியிருக்கேன் பாரு, என் தலையை ஹேர் ஸ்டைல் கூட கலைஞ்சு போச்சு. இது ஒரு ஹேர், இதில் ஹேர் ஸ்டைலு வேறையா, ஒன்றத்தையுமே காணும். விளையாடாதடா, ஏன் லேட்டு, பையில கொண்டா. ஓ, எடுத்துகிட்டு வர்றது நான், வாங்கிக்கிறது நீங்களா? ஆமாம், என்னாச்சு, அந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? என்னன்னு தெரிலடா, அப்பாவால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதான் ஒன்னி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சப்ப மேட்ரு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோட் சூட் அந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு அவ்வளோ ஸ்டைலாக மாஸாக வரா. ஆஃபீஸில் இருக்க பாதி பொண்ணுங்க வீயை தான் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து அந்த ப்ராஜெக்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொடுக்குறா. இப்போ ஃபைனலாக அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குது. வியும் அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்முன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அதை அப்படி எடுத்து சாப்பிடாதடா, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு மீட் எடுத்து அவங்க அப்பா ஊட்டி விட்றாங்க. ஜிம்முன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பா அநியாயம் பண்ணாதீங்கப்பா, என்ன வயசாகுது அவனுக்கு, இன்னமும் ஊட்டி விட்டுட்ருக்குறீங்க. அவங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தவன்டா, எங்களோட ஃபஸ்ட்டு வாரிசு. அப்போது நாங்கள் இப்படி தான். எனக்கும் தான் பிறந்திருக்கானுங்களே 4 பேர், நான் 4ஆவதாக வேற இருக்கேன், வச்சு செய்கிறானுங்க என்ன. அது ப்ராசஸ்ஸு. பா சும்மா இருங்க பா, நான் ஈவினிங் தேக்கு டவுன் கிளம்புறேன். எங்க மேங்கோட மேரேஜ்க்கா? ஆமாப்பா. அம்மாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். மறக்காம வேங்க்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போயிடு. மச்சான், இந்த காலேஜ் டேஸில் சொன்னியே அந்த ஃப்ரெண்டா? ஆமாண்டா. இன்னும்மாடா டச்சில் இருக்கிறீங்க? அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷல்டா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் காலேஜில் செம்ம க்ளோஸ் அவங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே. நிறையா சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறமும் அவனை பற்றி தான் நிறையா பேசியிருக்கேன். சரி, எப்போ கிளம்புற? ஜிம்மன் நீயும் வாயேன், 2 பேரும் சேர்ந்து போகலாம். இல்லைடாப்பா, நான் வரல. எனக்கு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்க இருக்கானுங்க. ஏன்டா 6 மணிக்கு மேலே வந்தேன்னு என்னை கேள்வி கேட்பானுங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் என்னை விடவே மாட்டானுங்க. கொஞ்ச நாச்சும் ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ணுடா. என்னடா இப்படி தான் இருக்கிற? உனக்கு என்னப்பா, அம்மாவும் அப்பாவும் உன்னை இப்படி வளர்த்துட்டாங்க, என்ன அப்படியா? மார்க்கு கம்மியானாலே ஃபஸ்ட்டு என்ன மார்க் எடுத்துருக்குற, நீ என்ன மார்க் எடுத்துருக்கன்னு என்னை தலையில கட்டி தொங்க விட்டு அடித்தார் எங்கள் அப்பா. அப்போ பார்த்துக்கோ, நீ வீட்டுக்கு அடங்குன மாதிரி ரொம்ப நடிக்கிற ஜிம்மன். கம்முனிரு, அப்பா இருக்கார்ல. நடத்துங்கடா. என்னமோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கரெக்டாக 8 மணிக்கு கிளப்பில் இருந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்பா எனக்கு டைம் ஆச்சு இல்லையா, நான் கிளம்புறேன். நான் மேரேஜ் போயிட்டு கால் பண்ணுறேன். பார்த்து போ சரியா? சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உருவிக்கிட்டு இருந்தான். ஜிம்மன் அப்படியே திருக்கால் முழிச்சிட்டு இருக்கான். அப்பா சொல்கிறா, சாப்பிட்டீங்களா? நான் வேணா கிளம்பட்டுமா? ஏன், பாருக்கு டைம் ஆயிடுச்சா? அச்சு இல்லவே இல்லைப்பா, அதுவும் நானா? வாய்ப்பே இல்லைப்பா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. வர வர நைட் கிளப்பெல்லாம் போகிறீங்களாமே, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லைப்பா, அந்த பக்கம் போனதே இல்லை. ரொம்ப புதுசாக பலபலன்னு இருந்துச்சா, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு உத்து பார்க்குறதுக்காக போனோம். அதை எவனோ உங்கள்கிட்ட தப்பாக போட்டு கொடுத்துட்டா. என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு கெடுத்துடாத. கூட்டிகிட்டு போகிறதே உங்கள் பிள்ளை தான். என்னது? சரிங்கப்பா, உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நான் தான் அவனுக்கு எடுக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே தான் அவனுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் தேக்கு டவுனில் தான் வியும் ரீச் ஆகிட்டான். ஆப்போசிட்டில் வாங்கி நிற்கிறான். அப்படியே கோச்சிக்கிட்டு கண்டுக்காத மாதிரி போகிறான். டே வாடா வா, ரொம்ப பண்ணாத, நான் இங்கே தான் நிற்கிறேன். கையை எடுங்க சார், உங்களை யார் வர சொன்னது? டாக்ஸி டே என்னடா, உனக்காக 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து கார் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், இப்படி திருப்பிட்டு போனா யார் வர சொன்னா உங்களை? நீங்கள் யாருனே தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு வேங்கோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு யாருனே தெரியாது. டே ப்ளீஸ்டா வாடா, அடம் பிடிக்காத. ஆமாம், இதெல்லாம் என்ன கிஃப்ட்ஸா? எனக்கா? உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக அம்மா கொடுத்து விட்டாங்க. பாரு, லேடிஸ்க்கு லேடிஸ் ஐட்டமாக வாங்கியிருக்காங்க, பின்ன உனக்கா வாங்க முடியும்? என்னடா இன்னும் கோவம் போலையா? ப்ளீஸ்டா 2 அடினாச்சும் அடிச்சுக்கடா அப்படின்னு அவன் சொல்லி வாய முடியல. ஓங்கி சப்புன்னு 2 அடி அடிச்சுட்டான். வாங்க அப்படியே கப்பு சுப்பு நின்றுட்டுருக்குறான். என்ன பார்க்குற? போகலாம். ஆனாலும் மச்சான் கொஞ்சம் வலிக்குது, இப்படி தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு கிளம்புறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஜாலியாக நிறைய விஷயம் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீடு வந்து கொஞ்சம் ஒரு வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. தேக்கு டவுன் அப்படிங்கிறது சியோலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வில்லேஜ் கான்செப்டில் தான் இருக்குது. வீடு ரொம்ப நல்ல பெருசாக ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் அப்படி தான் இருக்குது.
ஆக்சுவலி என்னன்னா, வேங்கும் சரி, அவனோட ஃபேமிலியும் சரி, இந்தியாவிலேருந்து அங்க போய் அவங்க செட்டில் ஆனவங்க தான். ஸோ எல்லாமே இந்தியன் கல்ச்சர் படி தான் அங்க இருக்குது. இப்போ வியும் உள்ள என்டர் ஆகுறான். நெறைய டெக்கரேஷன்ஸ் இந்த மாரி நெறைய வேலைங்க, நெறைய ஆளுங்க. அந்த மாரி ஒண்ணு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ வி தான். என்னடா! ஏதோ பெரிய ஃபெஸ்டிவல் மாரி இருக்கு. இவ்ளோ பேர் இருக்கீங்க. எல்லாமே சொந்தக்காரங்கடா. எல்லாரும் வந்துட்டாங்க ஊர்லேருந்து. ஓ! ஹே, என்னடா இது டெக்கரேஷன்லாம் அழகா இருக்கே! நானா ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா? ம். எடுத்துக்கோ அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுற அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்று அந்த வீடு வெளியில் இருக்க அந்த அட்மாஸ்பியரு எல்லாத்தையுமே அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போது வேங்கோட அப்பா அம்மா தான் வராங்க. ஸோ வீக்கும் தெரியும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அவனை இன்வைட் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவன் கழுத்தில் இன்னமும் அந்த கேமராஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்தியன் கல்ச்சர் படி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. வியை பேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வியை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வேங்க தான், பாருடா எங்கள் ஊர் பொண்ணுங்க என்னை நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பையனை பார்க்க எப்படி பார்த்துட்டு இருக்காளுங்க பாரு. ஏய் ஓடுங்கடி. சும்மா இருங்க அண்ணா, உங்களை விட உங்கள் ஃப்ரெண்டு அழகாக இருக்கிறாங்க. ஆமாம் உங்கள் பேர் என்ன? தயாங், கிம் தயாங். என்னது? வீணு கூப்பிடுங்க. ஓ ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏய் போங்கடி. சித்தி, சித்தப்பா, மாமா. ஐயோ கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா கேர்ள்ஸும் ஓடுறாங்க. டே உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, எனக்கு இல்லைல்ல. நான் ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு பொறாம தானே. சும்மா இருடா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பெட்டில் தொப்புன்னு படுக்கிறான். என்னடா ரொம்ப டயர்டாக இருக்க? அதை என்ன கேட்குற? நேற்று அப்பா ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, சுத்தமாக முடியலை, வச்சு செஞ்சுட்டாரு. அத்தை கையோடு கிளம்பி இங்கே வந்துட்டா. ஆஃபீஸ் எல்லாம் போறியா? ஆச்சரியமாக இருக்குது. ஏய் என்னடா இவ்வளோ கேர்ள்ஸ் சவுண்டாகவே கேட்டுட்ருக்கு, யாருடா இவங்கெல்லாம்? இதுலையா நிறையா அத்தை பொண்ணுங்க, மாமா பொண்ணுங்க, அப்புறம் தங்கச்சிங்க, சிஸ்டர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஓ பரவாயில்லடா, எல்லாம் அழகாக இருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு பொண்ணை நான் பிக்கப் பண்ணிக்கட்டுமா? ம் பார்த்துப்பா, இது உங்கள் ஊர் பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அடி வாங்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஏன் ஒரு ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணை நான் பிக்கப் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியா என்ன? தாராளமாக கொடுப்பேனே. அப்போ நான் பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி தருவியா நீ? என் மச்சானுக்கு என் ரிலேட்டிவ்லேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக நீ அந்த பொண்ணை நல்லா தான் பார்த்துக்க போகிற, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கிறான். வியும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கானுங்க. வி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? ஏய் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தா பத்தாது, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வேங்க இங்கேருந்து வெளியில் வரான். இப்போ வி தான் அந்த ஷர்ட்டை மாற்றிக்கிட்டு அவன் ஹம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் கூடவே சேர்ந்து வேறு ஒரு சாங் ஹம் பண்ணுற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. அவன் ஹம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. அவன் அந்த ஜன்னல் கிட்ட வந்து பார்த்துட்ருக்குறான். ஜிமிக்கி இருக்கும் இல்லையா காதில், ஸோ அது காற்றுல ஆடும்போது ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டு தான். அவன் பேக் சைட்லேருந்து பார்க்குறான். ஃப்ரண்ட்டில் அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் அந்த ஜிமிக்கி மட்டும் தான் தெரியுது. அவன் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக கொஞ்சமாக அந்த ப்ளவுஸு, சாரீஸு, அந்த லாங் ஹேரு, அந்த ஜிமிக்கிலேருந்து போட்டிருக்கிற அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் வேறு காற்றுல பறந்துட்டுருக்கு. அவன் ஜன்னல் அப்படியே நல்லா எட்டி பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேமராவை கையில் எடுத்துகிட்டு ஜன்னலுக்கும் வெளியில், அதாவது உள்ளே இருந்து அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த பிக்சர் ரொம்ப அழகாக விழுந்திருக்கு. சைடு போஸ் மட்டும் அவன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துருக்குறமே, பரவாயில்லையே, நமக்கு இவ்வளோ திறமை இருக்கே. சுச்சோ சைடு போஸ் தானா? யாராக இருக்கும்? செம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரான். நிறைய குட்டீஸ் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் சுற்றி முற்றி தேடி வந்துட்டுருக்கிறான். அந்த ஃபோட்டோவே செக் பண்ணி பார்க்குறான். அந்த கலர் சாரீஸ் யார் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து பார்க்குறான். கீழே நிற்கிற மாதிரி இருக்குது. ஏய் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே ஓடி வரான். கீழே ஓடி வரத்துக்குள்ளே அங்கே காணோம். இங்கே தானே நின்னாங்க, எங்கே போயிட்டாங்க? யாரை கேட்குறது என்னன்னு கூட தெரியலையே. வி அம்மா வாங்க எங்கம்மா. உள்ளே இருக்கிறாப்பா. நீங்கள் என்ன பண்ணுற? இல்லைம்மா சும்மா வந்தேன் சுற்றி பார்க்கலான்னு. சரி எட்டி எங்கேயும் போயிடாத, வாங்க கூட்டிகிட்டு போ. சரிங்கம்மா. அப்பாவை எதுவும் வர சொல்லட்டுமா? இல்லைம்மா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே அந்த வீட்டை சுற்றி வந்துட்டுருக்கிறான். ஆக்சுவலி வேங்கோட அம்மா தான் கேட்டிருப்பாங்க.
இவன் ஒவ்வொரு கேர்ள்ஸாக அப்படி பார்த்துட்ருக்கான். நிறைய பேர் விஏ பார்த்துட்டு அப்படியே காசிப்ஸ் பேசுகிற மாதிரி பேசிக்கிறாங்க. அழகாக இருக்கிறாண்டி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவள் சின்ன ஸ்மைலோட எல்லாருக்கும் பவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக சாமிங்காக நடந்து ஓடி போயிட்டுருக்குறான். நம்ம கழுத்தில் அந்த கேமரா அப்படிங்கிறது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. அதை கையில் எடுத்துக்கிட்டு எங்கே அந்த இயர்ஸில் போட்டிருந்தது நல்லா இருந்துச்சு. சரி அந்த பிக் ஒன்று எடுத்துடலான்னு பார்க்குறேன். எங்கே ஹே அதோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பில்லர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பில்லரை பார்த்துட்டு அங்கே ஓடி வந்துட்டுருக்குறான். ஏ இங்கே தானே பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கே போனாங்க? என்னடா இது, மேங்கோட ஃபேமிலியில் எல்லாமே மேஜிக்காக இருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணை மட்டும் காணும், எங்கே போயிருப்பாங்க? ஏய் என்னது இது, என்ன ஃபங்க்ஷன் இதுவா? இது இன்றைக்கி மெஹந்தி ஃபங்க்ஷன். மெஹந்தி ஃபங்க்ஷன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணை பார்த்து கேட்டுட்ருக்கிறான். மெஹந்தி ஃபங்க்ஷன்னா தெரியாதா, கீழே நடந்துகிட்ருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போகிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி வரான். ஸோ நிறைய க்ரௌடாக இருக்குது. க்ரௌடுக்கு அப்படியே அவன் உள்ளே போகிறான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் விடுங்களேன், எங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்களா? அங்கே போய் தான் எடுப்பீங்களா என்ன? ப்ளீஸ் கேர்ள்ஸ், நான் போயிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், எனக்கு தெரியாது. நான் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேனே, அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன் ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. எங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் உங்களுக்கு தோணலையா என்ன? ஃபோட்டோ எடுக்காமல் அப்படியே போகிறீங்க. ஓகே உங்களெல்லாம் ஒரு ஃபோட்டோ தானே எடுக்கணும். எடுத்துகிட்டா என்னை உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா? எல்லாம் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க, அது என்ன நீங்கள் மட்டும் போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க? இல்லை எனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும், அதுக்காகத்தான். அப்போ எங்களை ஒரு ஃபோட்டோ எடுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த கேர்ள்ஸையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ அலோவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறான். அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படியே விலகுறாங்க. கேமராவை கண்ணுக்கிட்ட வச்சுருப்பான் இல்லையா, அந்த கண்ணுக்கிட்டேருந்து அப்படியே கீழே இறக்குறான். ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. அழகாக லாங் ஹேரு, ஒரு கோல்டன் மிக்ஸ்டு க்ரீனில் ஒரு saree அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 கையையுமே 2 பக்கம் பிடிச்சி மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ சாமிங்காக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் ஐஸ் 2ஐயும் பார்த்துட்டு அப்படியே இயர்ஸை பார்க்குறான். அந்த ஜிம்காக உங்கள் காதில் தான் இருக்குது. அவன் சின்ன ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வீக யாரும் தெரியாத மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நெத்தி சுட்டி பிந்தின்னு அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க ஜுவல் செட்டு போட்டு. அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நின்று பார்த்துட்ருக்கிறான். அவனோட ஷோல்டரில் வந்து வேங்கு கையை வைக்கிறான். வி என்னடா, என்ன மச்சான், என்னடா கேமரா தூக்கிட்டு இங்கே ஓடியாந்துட்டேன், இங்கே எல்லாம் ஒரே கேர்ள்ஸாக இருக்கிறாங்க. ஏய் என்ன நடக்குதுங்க? இது சும்மா மெஹந்தி ஃபங்க்ஷன், கேர்ள்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க பிஃபோர் மேரேஜுக்கு. அதுவா, என்ன பண்ணுவாங்க? சும்மாடா, அது நீ பாரு உனக்கு தெரியும். நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ அப்படிங்கிறான். சரிண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட்டு கிளிக் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவன் கேமராவை செக் பண்ணி பார்க்குறான், ஜூம் பண்ணி. அவ்வளோ அழகாக இருக்கு உங்கள் ஐஸு, அவ்வளோ சூப்பராக காஜலெல்லாம் வச்சு செம்ம க்யூட்டாக இருக்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோட அடுத்தடுத்து அந்த மெகந்தி எடுக்கிறான். கீழே இருக்க ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரையும் எடுத்துகிட்டு இருக்கிறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. எல்லோரும் கொஞ்சமாக அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. தான் நீங்கள் எந்திரிச்சு வெளியில் வர பார்க்குறீங்க. அவங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். ஹாய் ஆக்சுவலி உங்களை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பார்க்குறீங்களா? எதுக்கு? இல்லை, பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டேன். பேக் சைட்லேருந்து தான் பார்த்தேன். அவங்க பெர்மிஷன் கூட ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலில் இருந்தீங்க இல்லையா, ஸோ அதனால் பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனோன்னா நான் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சருங்கிறது உங்களோட தான். அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு. பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்ருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்ஸ். இல்லைங்க, நிஜமாகவே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அதனால தான் பிக் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அவள் பேர் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் தான். தயாங்க திரும்பி பார்க்குறான். வேங்க தான் பின்னாடி நிற்கிறான். நீங்கள் வேங்க பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. தயா, இதுதான் வயன், என் மாமா பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. உங்களை திரும்பி அப்படியே பார்க்குறான். வேங்கையும் பார்க்குறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட பார்த்துட்ருக்குறீங்க. டேய், உனக்கு மாமா பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னேன், இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லை நீ. ஏய் என்னை விளையாடுறியா? நீங்கள் தானே? ஆமாம், பார்த்தனையுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வயன். ஓ
ஐம் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறா. நீங்கள் 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. வேங் நடுவில் நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். வேங் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? ஆனால் உங்களை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே. நீங்கள் அப்படியே வேங்க பார்க்குறீங்க. ஏய் இல்லடி, எனக்கு மாவு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கேன்டி. அதை நாயே ஏன்டா அப்படி படுத்துற? சும்மா விளையாண்டேங்க. நிறையா சொல்லியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் டேஸில் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு கூட அப்பப்போ பார்க்கணுன்னு தோணும். அதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? நீங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நிறைய கேர்ள்ஸு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி பேசலாம்ல? பேக் சொல்லுவேன். என்னால் இப்போ முடியாது, பாட்டி கூப்பிட்டுருக்காங்க. சரி நீ கிளம்பு, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். பாருங்க வி, டின்னரில் மீட் பண்ணலாம். ஓகே வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அங்கேருந்து உங்கள் கேர்ள்ஸ் கூட அப்படியே கிளம்பிடுறீங்க. எதுக்குடா அடிக்கிற? ஏன்டா அப்படி அவன் முன்னாடி என் மானத்தை வாங்குற? அவளை பற்றி தான் நிறையா சொல்லியிருக்கேன்னா? சொல்லியிருக்கா, ஆனால் இப்படி இருப்பாங்க நீ சொன்னதே இல்லைல்ல. கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு இப்படி ஒரு பொண்ணா? சத்தியமாக சொல்கிறேன் வேங், உன் எக்ஸுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே சூசைடே பண்ணிக்குவா. அவள் சாகட்டும்னா மேரேஜ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்றனாலேன்னு பாரு. சூப்பர் ரமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டைக் 2.0. டாட்டா பாய், see you, love you all.